மற்றும் ஒரு கத்தோலிக்க திருச்சபை உறுப்பினர் இருந்தார்கள். அவர்களிடையே விவாதம் ஏற்பட்டது. ஒருவரும் நான் தான் போவேன் என்று சத்தமிட அங்கே வந்த விவசாயி ஒருவர் வந்து நான் மட்டும் போனால் போகலாம் என்றார். என்ன, நாங்களே போக மாட்டோம், நீ போவா என்று சொல்கிறாயா? விவசாயி சிரித்தபடி சொன்னாய், நான் இந்த அலங்காரத்தை விட்டு அகன்று போனால் நீயும் செல்லலாம் பரலோகம் என்று. பாடும் பாவமும் நிறைந்த உலகில் நீதிமான் நான் தான் என மாற்றம் தட்டிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவரால் நீதிமான் என புகழப்பட்ட நோவாவை கொண்டு நோவாவும் தற்கால சிந்தனைகளும் என்ற தலைப்பில் இசைவடி நிகழ்ச்சியை கேட்க ஆயத்தமாவோ. கிமு 2948 ஆண்டு வாழ்ந்தார். அவன்தான் விதி வந்தால் சாவு என்ற நோக்கத்திற்கு எதிர்மறையாய் வாழ்ந்தவன். ஆனால் அவன் வாழ்ந்த உலகமும் பாவத்தால் மூடிவிட்டது. பூமியை உண்டாக்கினது எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது மனசாவும் விசனமுமாயிற்று என்று வேதனைப்படுகிறார். இப்போது பூமியில் நல்லவருண்டோ என மறுபுத்திரத்தில் மனிதன் கண்ணோக்கிட நோவாவை பார்த்தார். நோவாவிடம் அதற்கு பின் நாளத்தின் நூற்றுக்கள் திறக்கப்பட்டு 40 நாள் பூமியிலே நிலம் பெறுகின்ற நாசியில் சுவாசம் உள்ள யாவும் ஆண்டு போயின. ஆனால் நோவாவால் உண்டாக்கப்பட்ட வேலை ஜலத்தின் மேல் மிதந்தது. ஜலம் பிரவாகித்துக் கொண்டது ஒரு நாள் அல்ல, 2 நாளும் அல்ல, கிட்டத்தட்ட 150 நாட்களாகும். அதற்கு பின் ஆண்டவர் பூமியில் காற்றை வீச பண்ணினார். ஜலம் அமர்ந்தது. நோவா காகம் மற்றும் புறாவை அனுப்பி ஜலம் அமர்ந்ததா என்று பரிசோதித்து பார்த்தார். மேலே விட்டு வெளிவந்த நோவா ஆபத்து நேரிட்ட போதிலும் அற்புதமாய் நோவாவை காத்தாரே. காரணம் தான் என்ன தெரியுமா? எசேக்கியேல் 14:14 சொல்லுகிறது, துன்மார்க்கின் நடுவில் நோவா வாழ்ந்தாலும் தன் ஆத்துமாவை காத்துக் கொண்டார் என்று. ஆனால் இந்த நிலைமையை நம்ம யோசித்து பார்க்கணுங்க. ஊரோடு ஒத்து வாழ நிலைமைய நம்முடைய பூச்சை வந்து நமக்கு சாதகமா ஆக்கிக்கிட்டு
வாழ்வு நம்மிலும் உண்டோ? தன்னுட வாழ்ந்த மக்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்த போதும் சன்மார்க்க ஜீவிதம் செய்துட்டான் நோவா. ஆனால் நம்முடைய பக்திகளும் பக்தி நெறி காட்டும் திருச்சபைகளும் நிலைமையை அறிவோமா? வசனங்களை கேட்க மனமில்லாமல் வாகனங்கள் பிடித்த ஆசீர்வாத கூட்டங்களுக்கு கடந்து செல்கிறோம். பக்தி மாறி பாலைவான அனுபவம் நம்முடைய கிறிஸ்துக்குரிய ஜீவிதத்தில் வந்துவிட்டது. இது மட்டுமா? யோபா நீதிமானாய் வாழ்ந்தார், ஆனால் அவனும் பாவத்தில் விழுந்து போனான். ஜலத்தை விட்டு வெளியே வந்தபோது ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்த தேசத்திலே பயிரிட்டார், திராட்சை தோட்டம் நாட்டினார். ஆண்டவரும் அதை பழுக பண்ணினார். திராட்சை தரும் ரசத்தால் குறித்து வெறி கொண்டார். ஆண்டவரின் அருளை நமதாக்கிய இளையோர் நிலைமையும் இப்படியாகிவிட்டதே. ஆசிய கண்டத்தில் போதைப் பொருளின் நிறைவிடமாக திகழ்கிறது நம்முடைய இந்தியா. நாம் வாழும் தமிழகத்தில் எவ்வளவு வேதனை! 8500 டாஸ்மாக் கடைகள், நகரத்தில் வாழும் 13% வயது குறைவான சிறார்கள், 12% மதுவுக்கு அடிமை. பாராளும் வேந்தன் நோவா காலத்து மக்களை ஜலத்தை கொண்டு அடித்தார். மறுக்கிற பாவம் மகிமை நிறைந்த மண்ணை எடுத்து வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கான தீர்க்க தரிசனங்களும் அடையாளங்களும் ஆங்காங்கே நிறைவேறிக் கொண்டு வருகிறது. இந்த நிமிடத்தில் ஆண்டவருடைய வருகை இருந்தால் நாம் எங்கு செல்ல போகிறோம்? பரலோகத்திற்கா இல்லை நரகத்திற்கா? சற்று சிந்திப்போம். எனவே ஆண்டவர் தரும் எச்சரிப்பின் வழிகளை மனதில் ஏற்றுக்கொண்டு துன்மார்க்க வாழ்க்கையை விட்டு சன்மார்க்கமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாகவும் என்று கூறி இசை வழி நற்செய்தியை மங்கள பாடலோடு முடிக்கிறோம்.